அன்புநேயர்களே, அமெரிக்கா ஈரான் மீது எத்தனை தடை விதித்தாலும் ஈரான் தன்னுடைய ஆயுத உற்பத்தியில் அது முன்னணியாகவே திகழ்ந்து வருகின்றது. இப்பொழுது உலகத்தின் கவனத்தை எல்லாம் ஈர்த்துள்ள அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் அஞ்சுகின்ற அளவுக்கு 10,000 கிலோமீட்டர் எட்டும் திறன் கொண்டதாக கருதப்படும் ஒரு புதிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை ஈரான் கண்டுபிடித்து வெளியிட்டு இருக்கின்றது. இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், அதாவது பாலிஸ்டிக் மிசைல் என்பது அது அந்த ICBM என்று சொல்றாங்க. இதுதான் கண்டம் விட்டு கண்டம் பாயும் மிகப்பெரிய ஒரு சாதனை என்றும் சொல்ல முடியும். இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் ஈரான் 10,000 கிலோமீட்டர் தூரத்தை எட்டும் திறன் கொண்ட ஒரு புதிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை ICBM வெளியிட்டுள்ளது. இது அதன் ஏவுகணை வரலாற்றில் முதல் முறையாக ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா முழுவதும் உள்ள இலக்குகளை தாக்கும் திறனை குறிக்கிறது. ஈரானிய அரசு ஊடகங்கள் இந்த ஏவுகணை சேவைக்கு கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது என்றும் தெரிவிக்கின்றது. இதில் கொரமஷர் 4 போன்ற முந்தைய, அதாவது ஏற்கனவே அவங்க செய்யப்படுறது கொரமஷர் 4 போன்ற முந்தைய நடுத்தர தூர அமைப்புகளை விட மிகவும் மேம்படுத்தப்பட்ட உந்து விசை மற்றும் பல நிலை திறன்கள் உள்ளன. ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களில் அமெரிக்காவின் நேரடி ஈடுபாடு குறித்து ட்ரம்ப் சமீபத்தில் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு தெஹ்ரானில் உள்ள உலகளாவிய தடுப்பு செய்தியில் ஒரு பெரிய அதிகரிப்பை குறிக்கிறது. ஈரான் மீண்டும் உலகின் கவனத்தை ஈர்த்த விடயமானது இந்த முறை சொல்லாட்சி அல்லது பிராந்திய தோரணைகள் மூலம் அல்ல, மாறாக ஏவுகணை திறனில் ஒரு வியத்தகு பாய்ச்சல் மூலம் 10,000 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய ஒரு புதிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை செயல்பாட்டுக்கு தயாராக இருப்பதாக தெஹ்ரானில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் நேற்று முன்தினம் முதல். இந்த வளர்ச்சி உறுதிப்படுத்தப்பட்டால் சக்தி சமநிலையில் ஒரு நில அதிர்வு மாற்றத்தை குறிக்கும் என்றும் இது ஈரானின் எல்லையை மத்திய கிழக்குக்கு அப்பால் நீட்டிக்கிறது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச வல்லுநர்களால் பார்க்கப்படுகின்ற போது இது மத்திய கிழக்கு எல்லையை தாண்டி அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் வரையும் தன்னுடைய ஏவுகணை தூரத்தை அதிகரிக்கின்றது என்றுதான் சொல்ல முடியும். பல தசாப்தங்களாக ஈரானின் ஏவுகணை திட்டம் ஒரு பிராந்திய தடுப்பாக கருதப்பட்டது. இது அமெரிக்க தளங்கள், இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளை ஆபத்தில் வைத்திருக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. செட்டில் ஹெராம், ஜகர் மற்றும் எமாட் போன்ற அமைப்புகள் ஈரானுக்கு 2000 முதல் 3000 கிலோமீட்டர் வரையிலான தூரத்தை வழங்கின. மத்திய கிழக்கு மற்றும் தெற்கு ஐரோப்பாவின் சில பகுதிகள் முழுவதும் இலக்குகளை தாக்க போதுமானது. ஆனால் சமீபத்திய கூற்றுக்கள் எல்லாவற்றையும் மாற்றுகின்றன. 10,000 கிலோமீட்டர் வகுப்பு ஏவுகணை ஈரானை லண்டன், பாரிஸ், பெர்லின் மற்றும் நியூயார்க் அல்லது வாஷிங்டன் டிசியை கூட அடைய அனுமதிக்கும் என்று சொல்லப்படுகிறது. பெர்லின் எங்கெல்லாம் போகுது? ஜெர்மனி. இது அமெரிக்க நிலப்பரப்பை முதல் முறையாக சாத்தியமான வரம்பில் வைக்கிறது. புதிய ஏவுகணை மேம்பட்ட கலப்பு பொருட்கள் மற்றும் உயர்திறன் கொண்ட திரவ எரிபொருள் இயந்திரங்களை உள்ளடக்கிய வெற்றிகரமான சோதனைகளின் தொடரை நிறைவு செய்தது என்று பாதுகாப்பு வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. சில ஆய்வாளர்கள் இது ஹராம் ஜஹர் 4 இன் பரிணாம வளர்ச்சியை குறிக்கிறது. இது அதன் சேமிக்கக்கூடிய திரவ உந்து சக்தி மற்றும் சிறிய வடிவமைப்பிற்கு பெயர் பெற்றது என்றும் நம்புகின்றனர். ஈரான் அதிகாரப்பூர்வமாக ஏவுகணையின் படங்களையோ அல்லது பெயரையோ வெளியிடவில்லை என்றாலும் ஆரம்பகால அறிக்கைகள் 2 நிலை அமைப்பை விவரிக்கின்றன. இது வெகுஜனத்தை குறைத்து வரம்பை நீட்டிக்க இலகுரக கார்பன் ஃபைபர் கட்டமைப்புகளை உள்ளடக்கி இருக்கலாம் மற்றும் மேற்கத்திய உளவுத்துறை அமைப்புகள் சந்தேகம் கொண்டவை. ஆனால் ஷிமோர் மற்றும் குயம் 100 போன்ற அதன் விண்வெளி ஏவுதள வாகனங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்ட உந்து விசை சக்தி மற்றும் வழிகாட்டுதல் அமைப்புகளில் ஈரானின் முன்னேற்றங்கள் ஒரு ICBM-க்கான தொழில்நுட்ப அடிப்படையை உருவாக்க கூடியும் என்றும் ஒப்புக்கொள்கின்றனர். குயம் 100 திட எரிபொருள் இயந்திரம் குறைந்த பூமி சுற்றுப்பாதையில் சுமைகளை
தூக்கும் திறன் கொண்டது. நீண்ட தூர பாலிஸ்டிக் நோக்கங்களுக்காக எளிதாக மாற்றியமைக்கப்படலாம் என்றும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஈரானின் விண்வெளி மற்றும் ஏவுகணை திட்டங்கள் எப்போதும் பின்னி பிணைந்துள்ளன என்று ஒரு ஐரோப்பிய பாதுகாப்பு ஆய்வாளர் குறிப்பிட்டார். செயற்கைக்கோள்களை சுற்றுப்பாதையில் வைப்பதன் மூலம் அவர்கள் கற்றுக்கொள்வது கண்டங்களுக்கு இடையே போர் முனைகளை அனுப்ப பயன்படுகிறது என்றும் சொல்லுகின்றார்கள். இந்த கூற்றை அமெரிக்கா இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் பென்டகன் வட்டாரங்கள் இந்த வளர்ச்சியை வெறும் பிரச்சாரமாக அல்லாமல் நம்பகமான பாதையாக கருதாக கூறப்படுகிறது. நேட்டோ அதிகாரிகளும் கவலை தெரிவித்துள்ளனர். அத்தகைய அமைப்பு ஐரோப்பாவின் அச்சுறுத்தல் நிலப்பரப்பை அடிப்படையில் மாற்றும் என்றும் எச்சரித்துள்ளனர். இதற்கிடையில் இஸ்ரேல் சிறப்பியல்பு ரீதியாக அமைதியாக இருந்து வருகிறது. ஆனால் நீண்ட தூர ராக்கெட் சோதனை நடைபெறும் என்று சந்தேகிக்கப்படும் செம்னான் மற்றும் இமாம் கொமேனி விண்வெளி நிலையம் உள்ளிட்ட ஈரானின் ஏவுகணை வசதிகளை உன்னிப்பாக இஸ்ரேல் கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்யாவும் சீனாவும் தெஹ்ரானுடன் உறவுகளை பேணுகையில் வெளிப்படையாக நிறுத்தப்பட்ட ஈரானிய ICBM-ஐ ஆதரிக்க வாய்ப்பில்லை. இது அவர்களின் சொந்த உலகளாவிய ஆயுத கட்டுப்பாட்டு விவரிப்புகளை சிக்கலாக்கும் என்றும் தெரிவிக்கின்றார்கள். ஈரான் 10,000 கிலோமீட்டர் ஏவுகணையை வெற்றிகரமாக நிலைநிறுத்தினால் அது கண்டங்களுக்கு இடையான இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, வடகொரியா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளின் ஒரு உயரடுக்கு கிளப்பில் சேரும். அத்தகைய பாய்ச்சல் எதிரிகளை அச்சுறுத்துவது மட்டுமல்லாமல் வடகொரியாவின் விரைவான முன்னேற்றங்களால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள உலகளாவிய பரவல் தடை முயற்சிகளை மறுவடிவமைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ICBM உண்மையிலேயே இருக்கிறதா அல்லது ஒரு மூலோபாய உளவியல் பிரசாரத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறதா என்று தெளிவாகிறது. தெஹ்ரான் இப்போது உலகளாவிய அணுகலை கொண்டுள்ளது என்று உலகம் நம்ப வேண்டும் என்று விரும்புகிறது. அந்த கருத்து மட்டுமே கண்டங்கள் முழுவதும் ராஜதந்திர சமன்பாடுகள், இராணுவ திட்டமிடல் மற்றும் தடுப்பு நிலைப்பாடுகளை மாற்றக்கூடும் என்றும் அவதானிகளால் தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் உண்மையில் பயன்படுத்தலுடன் முன்னேறினால் உலகம் விரைவில் ஒரு அறிமுகமில்லாத யதார்த்தத்திற்குள் நுழையக்கூடும். ஒரு கடல் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட ஒரு மத்திய கிழக்கு சக்தி என்றும் சொல்லப்படுகிறது. ஈரான் 10,000 கிலோமீட்டர் ICBM பயன்படுத்துவதை நெருங்கி வருவதாக கூறுகிறது. இது ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அச்சப்படுகிறது. புதிய 10,000 கிலோமீட்டர் ICBM சேவையை நெருங்கி வருவதாக ஈரானின் கூற்று பல தசாப்தங்களில் மிகவும் வியத்தகு ஏவுகணை முன்னேற்றங்களில் ஒன்றாகும் என்றும் உரிமை கோரப்பட்ட அமைப்பு ஐரோப்பாவையும் அமெரிக்க கிழக்கு கடற்கரையும் நிலைநிறுத்துகிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சேவைக்கு கிட்டத்தட்ட தயாராகி விட்டது ஈரான் என்ற சமீபத்திய அறிவிப்பு நவீன மூலோபாய ஆயுத மேம்பாட்டில் மிகவும் பின்விளைவுகளை கொண்ட கூற்றுக்களில் ஒன்றாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தெஹ்ரானின் அரசுடன் இணைக்கப்பட்ட செய்தி சேனல்களில் கொண்டு செல்லப்பட்ட இந்த அறிவிப்பு பாரம்பரிய பிராந்திய தடுப்புகளை மீறி உலகளாவிய தாக்குதல் திறனில் அரிதான களத்தில் நுழைவிற்கான நோக்கத்தை குறிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. துல்லியமாக நிரூபிக்கப்பட்டால் இந்த வளர்ச்சி ஐரோப்பா மற்றும் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய தன்மையில் அமெரிக்காவின் பெரும் பகுதிகளை ஈரானிய மூலோபாய துப்பாக்கி சூட்டின் சாத்தியமான வரம்பிற்குள் குறிவைக்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. வாஷிங்டனில் இருந்து வார்ஷா மற்றும் டெல் அவீவ் முதல் டோக்கியோ வரையிலான அச்சுறுத்தல்கள் மதிப்பீடுகளை வியத்தகு முறையில் மாற்றுகிறது. இந்த விரிவாக்கம் உலகளாவிய ஏவுகணை நிலப்பரப்பை மறுவடிவமைக்கிறது என்றும் மற்றும் மத்திய கிழக்கு திறன்கள் இப்போது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மற்றும் வடகொரியாவுடன் மட்டும் தொடர்புடையதாக இருந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் வரம்புகளை எவ்வாறு அடைந்துள்ளன என்பதை அடிக்கோடிட்டு காட்டப்படுகிறது. ஈரானின் கூற்று கடுமையான புவிசார் அரசியல் உராய்வின் தருணத்தில் வருகிறது என்றும் இது சர்வதேச தடைகள், இரகசிய நாச வேலை மற்றும் ராஜதந்திர தனிமைப்படுத்தல் ஆகியவை தெஹ்ரானின் நீண்ட தூர லட்சியங்களை தடுக்கவில்லை என்பதையும் தெளிவாக நினைவூட்டுகிறது. 10,000 கிலோமீட்டர் அமைப்பை அறிமுகப்படுத்துவது பாரம்பரிய மத்திய கிழக்கு போர்க்களங்களுக்கு அப்பால் நீண்டு செல்லும் ஒரு கோட்பாடு பரிணாமத்தை அறிவுறுத்துகிறது.
ஈரானின் ஏவுகணை அமைப்பின் மூலோபாய முதிர்ச்சியை குறைத்து மதிப்பிட்ட உள்நாட்டு பார்வையாளர்கள், பிராந்திய போட்டியாளர்கள், உலகளாவிய சக்திகள் மற்றும் ஆயுத கட்டுப்பாட்டு பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரே நேரத்தில் சமிக்கைகளை அனுப்புவதே இந்த கூற்றின் நோக்கமாக இருக்கலாம். மத்திய கிழக்கு, ஐரோப்பா மற்றும் இந்தோ பசிபிக் முழுவதும் பாதுகாப்பு பதட்டங்கள் தீவிரமடைந்து வருவதால் ஈரானிய நீண்ட தூர தாக்குதல் அமைப்பின் தோற்றம் உலகின் முக்கிய பாதுகாப்பு நிறுவனங்களில் எதிரொலிக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக மாறி இருக்கின்றது. ஈரானின் நீண்ட தூர பாலிஸ்டிக் கூட்டமைப்பின் பரிணாம வளர்ச்சியை ஆழமாக பார்த்தால் நவம்பர் 7, 2025 அன்று தஸ்னீம் செய்தி நிறுவனம் மூலம் வெளியிடப்பட்ட அறிவிப்பு 10,000 கிலோமீட்டர் செயல்பாட்டு வரம்பை கொண்ட ஈரானிய ICBM சேவைக்கு கிட்டத்தட்ட தயாராகி விட்டது என்றுதான் சொல்லப்படுகின்றது. ஆக இனிமேல் எதிர்வரும் காலங்களில் இஸ்ரேல் ஈரானிடம் சொல்கின்ற போது இந்த 10,000 கிலோமீட்டர் கொண்ட கண்டம் விட்டு கண்டமாக ஏவுகணையை இஸ்ரேல் மீது தாக்குதலுக்கு ஈரான் அஞ்சாது என்றும், ஈரான் மீது இஸ்ரேல் ஒரு அச்சம் கொண்டுள்ளது என்றும் நாம் சொல்லலாம். பார்ப்போம், எதிர்வரும் காலங்களில் இந்த யுத்தங்கள் எந்த நிலைமையில் வருகின்றது, எங்கு கொண்டு செல்ல போகின்றது என்று பார்த்தால் நிச்சயமாக அத்தனையும் மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தலாகவும் மனித உயிர்களை கொல்லக்கூடிய ஆயுத கண்டுபிடிப்புகளே இந்த வல்லரசு நாடுகள் வரிசையில் ஈரானும் வந்துவிட்டது என்றே சொல்ல முடியும். நன்றி, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.